எதுவும் உங்களை சேதப்படுத்தாதுங்க. ஐயோ இதால் சேதம் வந்துடுமோ அப்படி தாங்க தோணுது. சேதம் ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? சேதம் வராது. உங்கள் ஆரோக்கியம் அப்படியே இருக்கும், உங்கள் நிம்மதி அப்படியே தான் இருக்கும். எந்த சேதமும் வராது. இருக்கிறது போயிடக்கூடாது, அவ்வளோதானே. இருக்கிறது போயிடக்கூடாது, நம்மளுடைய ஆசை அதுதான். என்கிட்ட இருக்கிறது பத்திரமா இருக்கணும், பத்திரமா இருக்கும், எந்த சேதமும் வராது. சேதம் வராதுங்க, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. அப்படி தான் தேவன் சொல்கிறாங்க. சூரியன் உங்களை சேதப்படுத்தாது, சந்திரன் உங்களை சேதப்படுத்தாது, உங்கள் பிரச்சனைகள் உங்களை சேதப்படுத்தாதுங்க, உங்கள் வியாதி கூட உங்களை சேதப்படுத்தாது. எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. யாரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. யாரும் உங்ககிட்ட நிற்க முடியாது. உங்கள் வறுமை உங்களை சேதப்படுத்தாது. உங்கள் வேலையில் எந்த சேதமும் வராது. உங்கள் தொழிலில் எந்த சேதமும் வராது. உங்கள் குடும்பத்துலேயும் எந்த சேதமும் வராது. சரிங்களா? பயப்படாதீங்க, ஏன்னா தேவன் இருக்கார், உங்களை பத்திரமா பார்த்துப்பார். உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்காரு, கண்மணி போல் அவர் பார்த்துப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. யாரும் உங்களை தொட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் உங்களை சேதமே இல்லாமல் பார்த்துப்பார், எந்த தீமையும் வராமல் உங்களை பார்த்துப்பார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. என் உள் மனசு இப்படி சொல்லுதுங்க, சேதம் வந்துட்டோன்னு. அந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி கட்டத்தில் தான் நிற்கிறேன். அது எந்த வித கட்டத்தில் நின்னாலும் பரவாயில்ல, எந்த விதமான வாழ்க்கையில் நீங்கள் நின்றாலும் பரவாயில்ல, உங்களை தேவன் சுற்றி வளைத்து பாதுகாக்கிறார். என்னங்க இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையே, இந்த உலகத்தில், இந்த பூமியில் இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையே. ஆனால் தேவன்கிட்ட அதுக்கு மருந்து இருக்கே. பரலோகத்துக்கிட்ட மருந்து இருக்குது. அதனால் பயப்படாதீங்க. பரலோகத்துக்கு தெரியும் அதற்கு எந்த சிகிச்சை கொடுக்கணும்னு. எங்கள் டாக்டர் கை விரிச்சிட்டாருங்க. இல்லை, அதனால தான் நீங்கள் பயப்படுறீங்களா சேதம் வரும்னு? இல்லை இல்லை இல்லை, தேவன் பார்த்துப்பாரு.